நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ, நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ. ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ஏன் இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனோ, நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனோ. ஊதா ஊதா மத்தவங்க உரசி போனா ஜாலி செம ஜாலி, நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி ஐயம் காலி. மத்தவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி, நீ கடந்து போக பிறவும் குளிர் ஏசி விண்டோ ஏசி. மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் சீமாட்டி நீ சேட்ட சேட்ட, என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் கோட்டை, நீ பாட்டுறேன் பாட்ட. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ, நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ. ரோஜா ஊதா ஊதா எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர், தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மோதி பார்க்கலாம் சுற்றுல இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங்கை கொடுத்திருக்காரு நம்ம ஹரிஹர சுதன். தேங்க்யூ ஸோ மச் ஹரிஹர சுதன். சொல்லுங்க, இந்த வாய்ப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி என்னோட லைஃப் சேஞ்சிங் சாங்கே வந்து இதுதான். டெஃபினெட்லி ஐ எம் ஃபீலிங் ரியலி வெரி ஹாப்பி டு பி ஆன் திஸ் ஸ்டேஜ் அண்ட் டு பி த பார்ட் ஆஃப் த ஷோ டுடே. கண்டிப்பாக அதுக்கு இமான் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு புது சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம, டேலண்ட் இருக்கு, நீ இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவே அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்து என்னை பாட வச்சதுக்கு அவருக்கு தான் முழு கிரெடிட் போய் சேரணும். சார் தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஹரிஹர சுதன். ஸோ நம்மளோட ரவுண்ட் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிவாட்ட கேட்டலாம். இந்த பாட்டுக்கு நடுவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் வருதே, அது என்ன பர்பஸ்க்காக, என்ன மேட்டர்? அது நீங்கள் தான் அதை சொல்கிறீங்களா? இந்த சாங் நடுவில் ஒரு பிஜிஎம்ல வந்து அவர் சிவாஜி சார் பேசின டைலாக் வருது. அதில் தான் சத்யராஜ் சார் அவர் அந்த கெட்டப்லலாம் வருவார், என்ன வந்து ஒரு கைதி மாதிரிலாம் பிடிச்சிட்டுலாம் வருவாங்க. இந்த பாட்டு ஆக்சுவலாக மறக்க முடியாது எனக்கு. ஏன்னா இதில் ஒரு லைன் வரும், நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி ஐயம் காலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலி ஐயம் காலிக்காக ஒரு ஷாட் எடுக்கணும். அதில் வந்து என்னை தழையில தொங்க விட்டாங்க ஒரு 10 feet ஹைட்லேருந்து. கரெக்டாக அந்த ஒரு 3 தடவை ரிஹர்சல் பார்த்தோம். 4வது தடவை வந்து என்ன நடந்துச்சோ தெரில, கயிறு அறுந்துருச்சு. கீழே எதுவுமே இல்லை, ஒரு 10 feet ஹைட்லேருந்து நல்லா தழையிலாக கரெக்டாக விழுந்தேன். பட் அது மண் தரன்றதுனால எனக்கு ஒரு 10 secondsக்கு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல்லாக பிளாக்காக அப்படியே இருந்தது. கரெக்டாக அந்த லிரிக் மட்டும் கேட்டே இருக்கு, காலி ஐயம் காலி காலி ஐயம் காலி அது மட்டும் கேட்டேன். பட் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், அப்போ தான் அளந்துலாம் பார்க்கும்போது 10 feet ஹைட்லேருந்து. ஸோ இந்த சாங் நிச்சயமாக லைஃப்லாம் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கூட அந்த மேட்டர் கேள்விப்பட்டேன். நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன், அது மாதிரிலாம் அந்த வேலைலாம் எதுக்கே அவனுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லையா? நீ எதுக்கா டான்ஸ்லாம் ஆடுற அந்த மாதிரி அதானே கேட்டீங்க. ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்றைய நாளுடைய முதல் 1-on-1 போட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல சுற்றுகளை தாண்டி ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற அந்த பிரம்மாண்டமான டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom அபார்ட்மெண்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு.
இந்த மோதி பார்க்கலாம் அங்கத்துல மோத வராரு சோனியா. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் எந்த நெஞ்சம் சந்திரலேகா சந்திரலேகா கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம் ஒரு தோல்வி நேராது மங்கை உன் கால் பட்டால் மண்ணும் ஒரு மண்ணல்ல வெள்ளை பொந்தேகத்தில் வேர்வை துளி உப்பல்ல செந்தாழம் பூவுக்கு உள்ளொன்றும் குறையல்ல உள்ளொன்று வைத்தால் கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் எந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் எந்த நெஞ்சம் சந்திரலேகா தேங்க்யூ சோனியா. ஜட்ஜஸ் இன்னும் கொஞ்சம் த்ரோ போட்டு இன்னும் பாடியிருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த சாங் என்னன்னா அந்த கல்ச்சரே டிஃப்ரெண்ட், அந்த வாய்ஸ் கல்ச்சரே இஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல் எஃபெக்ட் இந்த சாங்க்கு வருது. யூ டிட் யோர் பெஸ்ட். இதுக்கு மேலே சோனியாவுக்கு பாட முடியாது இந்த சாங், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கு. அதுக்கு கன்க்ராட்ஸ். ஹாய் சோனியா. இந்த சாங்கில் நீங்கள் லோவர் நோட்ஸ் உங்களுடைய அந்த நீங்கள் பாடின லோவர் நோட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் இருந்தது. பட் பிளேசஸ் நீங்கள் ஹையர் போகும்போது அங்கே இன்னும் கூட அந்த ஒரு பஞ்ச் இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. முக்கியமாக அந்த சந்திரலேகா அந்த அந்த காலில் இருக்கிற அந்த ஒரு விப்ராட்டோ இன்னும் ஹெவியாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணுச்சு. மற்றபடி ஓவரால் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ
அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சோனியா ரெண்டு பேரும் பாடி முடிச்சிட்டாங்க. யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அண்ட் யார் சேஃப் ஜோனில் இருக்காங்க? எங்களுக்குள்ள யுனானிமஸ் டிசிஷன், சோனியா சேஃப். கங்க்ராச்சுலேஷன் சோனியா. அரவிந்த் டேஞ்சர் ஜோனுக்கு போகிறீங்க. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு லைஃப் லைன் இருக்குது உங்களை காப்பாற்ற. புதுமாக பாடிடுங்க. ஆல் பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சேஃப் ஜோன். ஓகே, இப்போ நீங்கள் எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி காட்டணும். இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம கூட வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வெற்றிகரமாக போயிட்டு இருக்க அந்த படத்துடைய கதாநாயகன் அண்ட் இசையமைப்பாளர் இமான் சார் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இப்போ சிவா, இந்த படத்துக்கு வந்து டயலாக் எழுதியிருக்கிறது வந்து டைரக்டர் ராஜேஷ். ஆமாம். டயலாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, டைரக்டர் ராஜேஷ் சார் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கு மொத்தமான காரணமே அவர் தான். ஏன்னா அவரோட அசோசியேட் தான் டைரக்டர் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். அண்ட் டைலாக்ஸும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவருடைய படங்கள் வந்து டைலாக்ஸ்க்காகவே ஃபேமஸ். அந்த வகையில் ஓகே ஓகே பாஸ் எஸ்எம்எஸ்லாம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே ஒரு படம் இருக்கணும், ஆனால் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மூட். அண்ட் வில்லேஜில் எப்படிலாம் சேட்டைகள் நடக்கும், என்ன மாதிரிலாம் பேசிக்குவாங்க அப்படிங்கிறது தான். சத்யராஜ் சார், நான், சூரியனை எல்லாருமே இருக்கும்பொழுது அண்ட் 3 பேரும் நடிக்கும்போதெல்லாம் அவங்க எழுதியிருக்க டைலாக்ஸ் வந்து எங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஷூட்டிங்லேயே வந்து நிறையா சிரிப்போம். இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னா எல்லாருமே எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ சீனுக்கு சிரிக்கிறாங்க, எவ்வளோ கிளாப் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அதனுடைய சக்ஸஸ் இருக்குது. அந்த வகையில் அதுக்கு டைலாக் பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேங்க்ஸ் ராஜேஷ் சாருக்கு. ஒரு காமெடி ஃபெஸ்டிவலாக இருக்கிற அப்படி ஒரு படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அப்படின்னா எது சிவா? டைலாக் ஒரு சீனாக கூட இருக்கலாம். சீன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சத்யராஜ் சார் அவனோட பொண்ணு, அவர் தான் நான் லவ் பண்ணுவேன். அந்த பொண்ணு வந்து விளையாட்டாக சொல்லும், உனக்கு வந்து தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தானே வந்துடுவோம் அப்படின்னு நைட் டைமில் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்க டைமில் சத்யராஜ் சார் எந்திரிச்சு வர அவரை மீட் பண்ணி பேசிக்கிற ஒரு சீன் இருக்குது. ஏன்னா அவர் அப்படியே அமைதியாக நிற்கணும், நான் அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். அந்த சீன் தான் எனக்கு ஃபேவரட் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது. நடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஏன்னா அவர் மீசையெல்லாம் அப்படி தடவி விட்டுலாம் நான் கிண்டல் பண்ணோம். மீசையை முறுக்கிக்கிட்டே திருவீங்களோ எப்போ பார்த்தாலும் அப்படின்லாம் சொல்லணும். நான் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. சார் அதெல்லாம் பண்ணு, என்ன ஜாலியாக பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ அந்த சீன் என்னுடைய ஃபேவரட் படத்தில். இந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக்? நாங்கள் செம்ம வாளு, செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கே அடங்காத ஆளு. இமான் சார் கிட்ட ஒரு கேள்வி சார். இந்த படத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பாடல், ரொம்ப ரசிச்சு இதுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த பாடல் சொல்லுவீங்க சார்? ஊதா கலர் ரிப்பன் அந்த பாட்டு தான். ஏன்னா யுகபாரதி அவர்கள் அவர் தான் அந்த சாங்கை எழுதினது. ஃபர்ஸ்ட் அந்த லிரிக் வந்து எழுதி அதுக்கு வந்து உட்காந்து டியூன் பண்ணோம். அண்ட் இதுக்கு கூடுதலாக இன்னும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த சாங்கில் இருக்கிற வாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஹரிஹரசுதன் பற்றி சொல்லி ஆகணும். இந்த சாங்க்கு என்ன மாதிரி ஒரு டோன் இதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணமோ அதுக்கு அப்படியே 10% மேட்ச் வந்து கிடச்சிது. ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அந்த சாங்க்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல ஹிட் பாடல்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக நம்ம மோதி பார்க்கலாம் சுற்றுல அடுத்த 1-on-1 காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா அண்ட் ஆல்கேட்ஸ் அழகேசன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன்,
இன்னும் புரியவில்லை. சௌந்தர்யா பியூட்டிஃபுல் சாங். ஓகே, இதை பற்றி ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜட்ஜஸ். சௌந்தர்யா ஹலோ மேம். ரொம்ப நல்லா இருந்தது சௌந்தர்யா. ரேர் சாங் சாய்ஸ். அண்ட் சௌந்தர்யாவோட வாய்ஸ் இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? அந்த ரேஞ்ச் கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு ஃபால் செட்டும் அப்பப்போ யூஸ்வலி இட் கம்ஸ் இன் யோர் வாய்ஸ். அது இல்லை நல்ல ரவுண்டடாக அழகாக பாடினேன். சௌந்தர்யா இப்போலாம் இந்த சாங் வந்து கேட்கும் போது ஒரு சின்னதாக ஒரு டியர்ஸ் வந்துடும். இந்த ஒரு பாட்டு கேட்கும் போது மட்டும் அது என்னன்னு தெரில. அது இன்னைக்கு இந்த ஒரு சாங் நீங்கள் சூஸ் பண்ணி பாடினதுக்கு முதல்ல அதுக்காகவே வாழ்த்துக்கள். இந்த ஒரு சாங் நீங்கள் எடுத்து பண்ணது. ஏன்னா இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடித்த ஒரு சாங் அது. ஃபேபுலஸ் சிங்கிங். காட் பிளஸ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே ஒரு கோரிக்கை இருக்கு. அதாவது சிவா, உங்களோட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவரும் சேர விரும்புகிறாரு. கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை, இன்னும் 21 வயசு ஆகல வாய்ஸ் அப்படின்னு வந்து கவலைப்படுறாரு. எங்கே தான் இருக்குன்றதுனால சேர்ந்து அவருக்கு விருப்பம் இருந்தால் ஓகே. என்ன முறைக்கிறாரு அவர். எனக்கு விருப்பம் தான். சேர்த்துக்குவீங்களா? இல்ல இவர் நீங்க சங்கத்துல சேர்த்துக்கிறனால என்ன ஒரு இதுன்னா, நேத்து வந்து ரிஹர்சல் 4:30 மணிக்கு இவருக்கு வந்து ஒரு ஸ்லாட் இவருக்கு போட்டிருக்காங்க. நேரா போயிட்டு 4:30 to 5:30 ராவு காலம். என் பொண்டாட்டி திட்டுவாங்க. அந்த சமயத்துல நான் வந்து வாயே திறக்க மாட்டேன். 5:30 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன் சாப்பிட. பாடத்துக்கும் அந்த ராககாலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சார். ஆனால் சினிஃபீல்டில் அது ஒரு இருக்கலாம். அந்த இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்கு சம்மந்தமே எனக்கு இல்லை. அதெல்லாம் கிடையாது. எனக்கு கிடையாது அதெல்லாம். உங்களுக்கு அந்த மாதிரி அப்போ உங்களை பற்றி போய் தானே சொல்கிறாரு அவரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நல்லா சட்டையை பிடிச்சி கேளுங்க சார். சட்டையை பிடிச்சி கேளுங்க. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? ஏன்டா அப்படி சொல்ற? நல்லா இன்னும் ஃபோர்ஸ் வரலாம். இன்னும் ஃபோர்ஸாக இருக்கலாம். எமோஷன். ஐ வாண்ட் ஒன்லி எமோஷன். அவர் மாக்கப்பா இல்லையா? அவரை போய் நான் சொல்ல முடியுமா? அவர் மாக்காப்பா தானே உங்களுக்கு பெரியப்பாவா? நான் அவரு ரப்புன்னு பிடிச்சி கேளுங்க சார். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. கொள்கை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதை பர்சனலாக சொல்லும்போது நீங்கள் இன்னும் நிறைய படங்களை நல்லபடியாக நடித்து எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் நிறைய படம் மாத்தி யோசி இவர் கூட விளாட்னு வச்சுங்க. 4 நாள் விளாட்லாம். இல்லை, நான் உங்களை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு சொல்கிறேன். 4 நாள் விளாட்லாம் சிவா. அவரை வச்சு 40 எபிசோடே பண்ணலாம். நீங்கள் நல்லபடியாக, அதுதான் எங்களுடைய ஆசை. நீங்க என்னதான் கை தட்டினாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் பேசுறத பேசிட்டு தான் இருப்பேன்னு பேசுறாரு. இல்லை இல்லை, இவர் கூட மாத்தி யோசி விளையாடி நான் பார்த்தே ஆகணும். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். ஓகேவா? அவர் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. அதை தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல் முறையா நான் சிங்க் ஆயிருக்குது. இப்போ அதே பண்றோம் நம்ம. திருப்பி கேட்குற கேள்வி டக்குன்னு பதில் சொல்றீங்க. இந்த கேம் நீங்க ஜெயிச்சு காட்டுறீங்க. ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த சூப்பர் சிங்கர்ல ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஜெயிப்பேன். அவுட்டு. சம்பந்தமே இல்லாத பதில் தானே சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல பாவம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல 4 ஜட்ஜ்லயே நல்ல ஜட்ஜ் யாரு? 4 ஜட்ஜிங்களும் நல்ல ஜட்ஜிங்க தான். அதெல்லாம் ஒன்று. ஹலோ, இங்க பாரியா மாக்காப்பா. மேயிற மாட்டை நக்கர மாடிக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விடுறியா? அதாவது சொல்லி இருக்க கூடாது, அப்படியே விளையாடி இருக்கணும். அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை குழப்பிட்டாங்க சார். குழப்பிட்டாங்க. இப்போ நாங்க 2 பேரும் விளையாடி காமிக்கிட்டுமா அந்த கேமை? ஓகே, சிவா நீங்க ஆரம்பிங்க. எனக்கு நீங்க விளையாடுங்கன்றாரு. ஓகே, ரெடியா? நாங்க 2 பேரும் விளையாடுறோம் பாருங்க. எப்படி விளையாடுறோம் பாருங்க. அதில் அவர் கேட்டது என்ன? அந்த ஜட்ஜிங்களை யார் பிடிக்கும் சொன்னா எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவேன் நான்? ஐயா ராஜா, சொல்ல முடியுமா? மார்க் போடுறவங்களாச்சே. மார்க் போடுறவங்க தப்பா சொல்லலாமா? சொல்லலாம். நீங்க விளையாட்டுக்கா என்ன வேணா பேசுவீங்களான்றாரு. அதுதானே. இப்போ நாங்க விளையாடுறோம் பாருங்க சார். நாங்க 2 பேரும் விளையாடுறோம். கேளுங்க சிவா. பாருங்க அவர் எப்படி ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுறாருன்னு பாருங்க. 4 ஜட்ஜ்ல யார் நல்ல ஜட்ஜ்? நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா ஒரே தண்ணி. சௌந்தர்யா எப்படி பாடினாங்க? அதே கேவலமா தான் இருந்தது சாப்பாடு. கேவலமா இருந்தது சாப்பாடு. கேவலமா இருந்தது. வா, ஒரே தூக்கமா இருக்குதுப்பா. இல்ல சுஜாதா மேம் சொன்னாங்களே சௌந்தர்யா உங்க வாய்ஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? வாய்ஸ் ஆகுது அப்பா, அடிக்கடி ஏப்பம் வருது. அடிக்கடி அவுட் அவுட். ஆமா 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 ஆமா. வாய்ஸை சொன்னீங்க, இவரும் வாய்ஸை சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? இப்போ அவுட். இப்போ அவுட். ஓகேவா? இப்போ கரெக்டா. அதாவது ஒரு இதுல இருக்க ஒரு ரவுண்ட புரிய வைக்க ஒரு நாள் சூப்பர் சிங்கர் தேவைப்படுது இவருக்கு. இப்போ அவர் பாட்டும்பா. வெஸ்டர்ன் சாங் தானே தலைவா? ஆமா. என்ன சாங்? ஓ லிட்டில் ஃப்ளவர். ரைம்ஸா? நர்சரி ரைம்ஸ்? இல்ல அது ஒரு சாங்ஸ். என்ன சாங் அது? ஓ ஓ லிட்டில் ஃப்ளவர் தொம்புத்தோண்டு. see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட லவர்.
சூப்பர் ரெடி சூப்பர்ப்பா. சரி அப்புறம் கேம் கடைசியா விளையாடுறீங்களா விளையாடலையா? பாடி முடிச்சோன்னு விளையாடுவோம். அவரை நம்ம டயர்ட் ஆக கூடாது. நல்லா பாடுறேன் அப்புறம் பார்த்து. ஆமா பெரியப்பா சாபம் பொல்லாதது. வாங்க போயிடலாம். ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆல் கேட்ஸ் அழகேசன். போலாம். Oh, little flower, see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட lover. Oh, சிவக்க சிவக்க சிரிக்கும் அழகிலே, அழுக்கு குளிக்கு மீனுக்கும் நடையிலே, நடக்க நடக்க துடிக்கும் இடையிலே, ஒரே தரம் உறவாடவா விளையாடவா. Oh, little flower, see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட lover. கனிய வளர்ந்த பருவமே, கருத்த விழியில் மிரட்டும் உருவமே, உனக்கும் எனக்கும் உருவம் பொருத்தமே, ஒரே தரம் உறவாடவா விளையாடவா. Oh, little flower, lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட lover. Oh, little flower, see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட lover. ஈஸ்வரியம்மா சொல்லுங்க. அழகேசன் சார் வணக்கம்மா. உங்களோட இந்த சாங்கு நீங்கள் எங்கேயோ கூப்பிட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் வயசானவங்களே கிடையாது. யூஆர் எ யூத். நன்றிம்மா. உங்களோட மனசுக்குள்ள இளமை இருக்கு. ரொம்ப நிறைய நாள் நீங்கள் நல்லா இருக்கணும். நன்றிம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பாடினது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த இங்கிலீஷ்லாம் அப்படி சொல்கிறது கூட அது நேச்சுரலாக சொல்கிறார்ல, ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி கிடையாது அவர்கிட்ட. அதுதான் அவரோட பிகஸ்ட் ப்ளஸ். ஆர்டிஃபிஷியாலிட்டியே இல்லாத ஒரு சிங்கர் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் கேட்குறதுக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இமான் சார். சார் முதல்ல வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது சார். உங்களுடைய வயசுக்கெலாம் நாங்கள் எப்படி இருப்போம்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இப்போ உங்களை பார்த்தா. இன்றைக்கி பாடின சாங் ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. பெண்டிங் ஒன்று இருக்கே, அந்த கேம் இப்போயாவது புரியுது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு? விளையாடிடலாமா? ஆக்சுவலி நான் அவருக்கு 500 ரூபா கொடுக்குறதா இருந்தேன் அந்த மாத்தியோசிக்கு. 1000 ரூபா. ம் சரி. ரைட். 1000 ரூபா சரியா? இல்லை அவர் ஜெயிச்சாருன்னா 1000 ரூபா. ஓகே ஆரம்பிக்கலாமா? சரி ரெடி சார். நீங்கள் போட்டிருக்க சட்டை என்ன கலர்? ஒரே வெயிலாக இருக்குது எங்கே பார்த்தா. ஒரே புழுக்கம். எங்கே புழுக்கமாக இருக்குது? நடந்து போகும்போது அங்கே எவனோ ஒருத்தர் சில்லறையை போட்டான், அதை எடுத்துன்னு போப்பா. ஏப்பா தெரியல அவனுக்கு. சௌந்தர்யா நல்லா பாடிச்சா? ஏம்பா கிருஷ்ணா, நீ அன்றைக்கி எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திய, அது என்ன பாட்டு அது? தெய்வமே, கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார் சிவா. 1000 ரூபா நானே வாங்கி கொடுத்துட்டா? வாங்க நம்ம போலாம். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. நல்ல வாய சம்பாரிச்சு இந்த நார வாய திங்குற, கணக்கு போட தெரியாம வாரி வாரி இறைக்கிற. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு
டார்லிங் வாங்க ஓகே மறுபடியும் யாருக்கும் 1000 போக போகுது பிளான் பண்ணுறாங்க. இங்கே முடிஞ்சு அது ரிசல்ட்டு. இப்போ நம்மளோட ஜட்ஜஸ் சொல்ல போறாங்க யாரு டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க யாரு சேஃப் ஜோனுக்கு போறாங்க. சௌந்தர்யா அண்ட் வகேஷன் சார் 2 பேருமே முதல் முறையாக மோதி ஜெயிச்சு 2 பேருமே சேஃப் ஜோனுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசியாக நம்ம மோதி பார்க்கலாம் சுற்றுல லாஸ்ட் பேர் 1-on-1 வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் வைஜெயந்தி ஐபிஎஸ் அண்ட் கணேஷ். குளிச்சா குத்தாலோ கும்பிட்டா பரமசிவா குடிச்சா நீர் மாறு புடிச்சா நீ தாண்டு சொக்கு பொடி மீனாச்சே சொக்கனாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாச்சே சொக்கனாத நான் தாண்டு சொக்கனாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாச்சு சொக்கனாத நான் தாண்டு தமிழுக்கு தென் மதுரை தாவணிக்கு பாவாட மட்டுக்கு பருது வெத மனைவிக்கு மல்லியப்பூ. தமிழுக்கு தென் மதுரை தாவணிக்கு பாவாட மட்டுக்கு பருது வெத மனைவிக்கு மல்லியப்பூ. சிரிப்புக்கு என்ன சிந்தனைக்கு வள்ளுவரு இன்னதுக்கு இன்னொன்னு எழுவஞ்ச பொருத்தம் இது சொக்கு பொடி மீனாச்சே சொக்கனாத நான் தாண்டே சொக்கு பொடி மீனாச்சே சொக்கனாத நான் தாண்டு குளிச்சா குத்தாலோ கும்பிட்டா பரமசிவா குடிச்சா நீர் மோரு புடிச்சா நீ தாண்டு சொக்கு பொடி மீனாச்சே சொக்கனாத நான் தாண்டு சொக்கு பொடி மீனாச்சே சொக்கனாத நான் தாண்டு பொடி மீனாச்சு சொக்கனாத நான் தாண்டே சொக்கு பொடி மீனாச்சு சொக்கனாத நான் தாண்டே. கணேஷ் சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப அழகாக பண்ணீங்க. பாலு சார் எப்படி அதை குழைவாக பாடினாரோ அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணீங்க. கணேஷ் ரொம்ப நல்லா பாடுங்க. எங்கிட்ட கட்டினா இட் வாஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். பட் உங்களுக்கு எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி ஐ திங்க் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஃபோக் ஃபீல் சரணத்தில் நல்லா வந்தது. பட் நீங்கள் அந்த ஃப்ளூட் பிட் முடிஞ்சோடனே அங்கே எடுக்கணும். நீ அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. யூ சாங் இட் பெட்டர். அதுக்கப்புறம் தட்ஸ் கிரேட். லவ்லி. இமான் சார். சூப்பர் இஸ் தி ஒன்லி வேர்ட். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுடைய டோனல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது.
and overall rendition was superb. Thank you. இவர் பாடி முடிச்சிட்டாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காக கடைசி போட்டியாளர் இந்த மோதி பார்க்கலாம் சுற்றுல ஏதோ வைஜெயந்தி ஐபிஎஸ். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன். பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பாசம் இன்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேளையில முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தமில்ல பாவம் அந்த பூவுக்கில்ல. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம். எங்கு போனாலும் நிழல் போகும் தன்னோட, எனக்குள்ள சொந்தமெல்லாம் உன்னோட. எங்கு போனாலும் நிழல் போகும் தன்னோட, எனக்குள்ள சொந்தமெல்லாம் உன்னோட. அந்த சூரியனும் அந்த சூரியனும் தாமரைய தொட்டதில்ல, ஒளி பட்டாலே பூவாகும் தேனோரும், ஒளி பட்டாலே பூவாகும் தேனோரும். உன்னை கண்டாலே வாசமுள்ள செண்டாவே, உன்னை கண்டாலே வாசமுள்ள செண்டாவே. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பாசம் இன்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேளையில முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தமில்ல பாவம் அந்த பூவுக்கில்ல. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம். வைஜெயந்தி கரெக்டான ஒரு ஸ்ருதி, உங்கள் பிச்சிங்க்கு உங்கள் வாய்ஸ் டெம்பர் கரெக்டாக அமைஞ்சது சாங்கு. தேங்க்யூ சார். குட் அட்டெம்ப்ட். கீப் இட் அப். வைஜெயந்தி மேம் அழகா இருக்கு, நல்லா பாடினேன். தேங்க்யூ மேம். எனக்கு நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு உங்களோட வாய்ஸ் என்னமோ அதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டோன் இருக்குது, அது இட் அட்ராக்ட்ஸ் மீ வெரி மச். தேங்க்யூ மேம். இந்த சாங்க்கு நல்லா இருந்தது அது. தேங்க்யூ மேம். அந்த ஃபீலும் எவ்ரி திங் வாஸ் இன் ப்ராப்பர் கண்டிஷன். இமான் சார், உங்களுடைய சிங்கிங்கில் வந்து அந்த பிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டோன். காட் ஹஸ் பிளஸ்ட் யூ. அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்பாட்லைட் ஃப்யூச்சரில் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, வெரி நைஸ். அண்ட் வைஜெயந்தியோட அம்மாட்ட பேசலாம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட பொண்ணு மெலடி பாடி நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இமான் சாரும் நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, ப்ளஸ் பண்ணியிருக்காரு. இந்த மொமெண்ட் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த ஜானர் அவள் பாடி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. சொன்னால் சிரிப்பாக இருக்கும், பட் எல்லா இல்லை எல்லா வித பாடல்களும் பாடினா கூட எனக்கு என்னமோ ஒரு ஈடுபாடு வந்து இந்த மெலடியில் உண்டு. நீ பாடணும், இது பண்ணணும் அப்படின்ற ஃபோர்ஸ் கொடுக்கறது நான் தான். ஸோ இன்றைக்கி அவள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்கா. இவ்வளோ பெரியவங்க முன்னாடி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினது வெரி வெரி ஹாப்பி. இதை வந்து அவள் கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வெரி ஹாப்பி டுடே. ஓகே, வெரி குட். அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தர ஒரு பொண்ணு வைஜெயந்திக்கு இதெல்லாம் ஜோராக வந்து கை தட்டலாமே.
ஸோ சீன் கணேஷ் அண்ட் வைஜெயந்தி ஐபிஎஸ் அவங்களுடைய காம்படிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை முடிச்சாங்க. அடுத்ததாக ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் யார் டேஞ்சர் ஜோன் அண்ட் யார் சேஃப் ஜோனில் இருக்காங்கன்னு. வைஜெயந்தி நல்லா பாடினீங்க, ஆனால் இன்னும் நல்லா பாடணும். நீங்கள் 4 பேரும் நாங்கள் சேர்ந்து முடிவெடுத்தது என்னன்னா, தம்பி கணேஷ் சேஃப் ஜோன், ஓகே செலிப்ரேஷன் ஃபார் கணேஷ். ஸ்டார்ட் மியூசிக். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக போச்சு. அண்ட் நிகழ்ச்சியில் வந்து நம்ம சட்டர் முடுறதுக்கு முன்னாடி வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் சிவகார்த்திகேயன் இருக்கார், அல்லது இசையமைப்பாளர் இமான் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயன்? எல்லாரும் ஃபேமிலியோட போய் அந்த படத்தை பாருங்கள். அப்படி நீங்கள் ஃபேமிலியோட போய் படத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அண்ட் ஒரு நீட் ஃபிலிம், ஒரு ஜாலியான ஃபிலிம் பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் எல்லாருக்குமே, இந்த சூப்பர் சிங்கர் டீம் எல்லாருக்குமே. அண்ட் சூப்பர் சிங்கர் மூலமாக எல்லாரையுமே மீட் பண்ணி பேசுறதுக்கு, ஏன்னா இதனுடைய வியூவர்ஷிப் எல்லாருக்குமே தெரியும், க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட போய் சேருது இந்த ஷோ. அதன் மூலமாக எங்களோட படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லோரும் தியேட்டரில் போய் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் இது. ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு போய் படத்தை பார்க்கணுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கும் சூப்பர் சிங்கருக்கும் அண்ட் கண்டஸ்டன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி அந்த அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஜஸ்ட் ஜட்ஜஸ்க்கு நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஏன்னா அந்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். ஐ திங்க் வைஜெயந்தி டிசர்வ்ஸ் மோ, அந்த அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் it's just my request. ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு. ஆல்சோ இட் இஸ் a request from you. Sure. இன்னைக்கு நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் I just felt that. It's just a request. No, it's not a request. நீங்கள் சொல்லும்போது I can understand why you're saying this. அப்போ எல்லாரும் இஷ்டமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுச்சுன்னா ஓகே. ஆனந்த் சார் ஓகே கொண்டறலாம். நிறைய நம்ம பார்த்துட்டோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே டேலண்டட் தான். ஸோ அங்கே வந்து இது தனி, இது இவங்க வேறு அவங்க வேறு, இவங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படிலாம் வந்து ஒன்று எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நான் பார்த்த இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் திஸ். ஜட்ஜஸ் சைடில் அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பார்த்த இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தான். ஸோ ஸ்வீட் ஆஃப் இமான் சார், முதல் முறையாக இது மாதிரி வந்து ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய தீர்ப்பு மாற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆஃப் யூ ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச். பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் இந்த வாரத்தில் யார் அந்த பரிசை வெல்றாங்க அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாம். பெஸ்ட் சிங்கர் அவார்ட் பார்வதி. பார்வதி டிஐ பைசைக்கிள் சொல்லக்கூடிய மோட்ரா பைசைக்கிள் அன்பு பரிசு. மேலும் வெற்றி படங்களை கொடுப்பதற்கு நமது சிவா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் வெற்றி பாடல்கள் அண்ட் வெற்றி படங்களை கொடுக்குற இமான் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த வாரம் ரொம்ப சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தவங்களுக்கு தான் இந்த பரிசும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ச் சேலஞ்ச் ஆஃப் த வீக் வந்து வெல்கிறார் சேமியா சோனியா அவர்கள். அடுத்த வாரம் லைஃப் லைன் ரவுண்ட், ஒரு அற்புதமான ரொம்ப டென்ஷனான ஒரு ரவுண்டை நம்ம பார்க்க போகிறோம். 8 பேர் லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து எலிமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். டேஞ்சர் ஜோனில் இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களோட விடைபெறுவது விஷ்ணு அண்ட் மகாபானது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தேங்க்யூ. குட் நைட்.